தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி. திருமூல நாயனார் அவருடைய திருமந்திரத்தில் நாம் சதாசிவலிங்கம்ங்கிற பகுதி பார்த்துட்ருக்குறோம், அப்படி தானே? திருமந்திரம் 7ஆம் தந்திரம் சதாசிவலிங்கம். மறைமலையடிகளுடைய திருவாசக உரையில் உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியுங்கிற இடத்துல இந்த முகங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார். அதில் சிவ தர்மோத்தரத்தை மேற்கோளாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்து சதாசிவ ரூபம்ங்கிற நூலை மேற்கோளாக கொடுத்துருக்கிறார். 2 நூல். சதாசிவ ரூபம்ங்கிற நூலில் சொல்கிறது, தற்புருடம் கிழக்கு நோக்குவது, அகோரம் தெற்கு நோக்குவது, சத்யோசாத முகம் வடக்கு நோக்குவது, வாமதேவம் மேற்கு நோக்குவது, ஈசானம் மேல் நோக்கியது, அது 4 திசைகளையும் நோக்குவதாக இருக்கும். மேற்கு நோக்கியது, ஆனால் 4 திசைகளையும் பார்க்கும் அப்படின்னு சதாசிவ ரூபம்ங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. சிவதர்மோத்தரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் நம்ம இதை எடுத்திருக்கிறோம். அதோமுகம்ங்கிறது யோகிகள் மட்டுமே பார்க்கக்கூடியது, அது கீழ் நோக்கியதாக இருக்கும், யோகிகள் மட்டுமே பார்க்கக்கூடியது. நாளுள் நல் ஈசானம் அதுவும் நடத்தியாச்சல்ல, அதுவும் அதே செய்தியை தான் சொல்லுது. எழுதுங்க. கிழக்கு முதலிய 4 திசைகளில் உள்ள முகங்களுக்கு நடுவே உள்ள முகமாய் நின்ற ஈசானம் என்னும் கிழக்கு முதலிய 4 திசைகளில் உள்ள முகங்களுக்கு நடுவே உள்ள ஈசானம் என்னும் முகம் சதாசிவனுக்கு முகமாக இருப்பது மட்டுமன்றி நடுவில் நடுமுகமாகவும் இருக்கிறது. இந்த முகங்களை எல்லாம் நம்ம சிவசக்தியாக பார்க்கணும்னு சொல்லுது இந்த மந்திரம். இந்த முகங்களை எல்லாம் சிவசக்தியாக பார்க்கணும். தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்னும் முகங்கள் சிவசக்திகளே. அந்த சிவசக்திகள் சிவனுக்கு முகமாக இருப்பதுடன் இந்த சிவசக்திகள் சிவனுக்கு முகமாக இருப்பதுடன் இருதயம் முகம் திரும்ப எழுதணும். முகம்ங்கிறது 1வது நம்பர். இருதயம், குய்யம், பாதம் என்ற உறுப்புகளாகவும் நிற்கும். குறிப்புரை
சக்தி சிவனுக்கு 5 முகங்களாக இருக்கும். திரும்ப 5 நம்பரில் எழுதணும். உச்சி, முகம், இருதயம், குய்யம், பாதம் என்ற உறுப்புகளாகவும் நிற்கும். உறுப்புகளாக நிற்கும்போது அதை மந்திர வடிவமாக கொள்ளணும். இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட உறுப்புகள் அடுத்த மந்திரத்தில் சொல்ல இருக்கின்ற சிகை இவற்றையெல்லாம் கருதுகோள்னா பாவனையால் அமையும். கருதுகோள் அப்படின்னா பாவனையால் அமையும். சதாசிவலிங்க வழிபாட்டில் வாய் மந்திரத்தை சொல்ல வேண்டும். மனம் அந்த மந்திரத்திற்குரிய கருதுகோள் அல்லது பாவனையை கொள்ள வேண்டும். கை கிரியையினை செய்ய வேண்டும். இதைத்தான் ஆகமத்தில் மந்திரம், கிரியை, பாவனைன்னு சொல்கிறோம். மந்திரத்தை படிச்சுடுங்க. நாளுள் நல் ஈசானம் நடுவுச்சி தானாகும், தானுவின் நல் முகம் தற்புருடமாகும், காணும் அகோரம் இருதயம் குய்யமாம், மானுருவாமம் ஆம் சக்தினல் பாதமே. பாதமேங்கிறத அருளேன்னு எடுக்கணும். சக்தியின் அருளே என்று எடுக்கணும், அல்லது சக்தியின் ஆற்றலேன்னு எடுக்கணும். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. பச்சை நிறத்து உடையவளாய் சிவன் என்ற சூரியனுக்கு ஒளியாய் இருப்பவள் பராசக்தி. அவள் சதாசிவனுக்கு மந்திர வகையால் முகங்களாக இருப்பதுடன் உச்சி முதலிய உறுப்புகளாயிருப்பதுடன் இருதயம், சிகை, சிரம், கவசம், நேத்திரம், அத்திரம் என்னும் உறுப்புகளாயும்
சதாசிவருடைய 10 கைகளில் இருக்கின்ற பத்து படைக்கலமாகவும் இருக்கிறாள் அம்மை. கொரிப்புரை, விந்து சுத்தமாயை, அது மந்திரத்தை குறித்தது. இந்த மந்திரங்கள் பஞ்சபிரம்ம மந்திரம் எனப்படும். இந்த மந்திரங்களை சடங்க மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். இதை 11 மந்திரங்களை சேர்த்து சங்கீதா மந்திரம் என்பர். சைவத்தில் சிவ என்பது மூல மந்திரம். சிவ என்பது மூல மந்திரம். இந்த 11 மந்திரங்களும் துணை மந்திரங்கள். அஞ்சு முகத்துக்கு 5 மந்திரம், 6 உறுப்புக்கு 6 மந்திரம், 11. இருதயம், சிகை, சிரம், கவசம், நேத்திரம், அத்திரம். தமிழ் முறை வேள்விக்காரங்க இருதயம் போற்றி, சிகை போற்றி, சிரம் போற்றி, கவசம் போற்றி, நேத்திரம் போற்றி, அத்திரம் போற்றின்னு சொல்லுவாங்க. இந்த 11 எப்படி வருதுன்னு தெரிஞ்சுடுங்க. 5 முகத்து பேரும் 5 மந்திரம். இது ஒரு 6. இருதயாய நமகா, சிகையே நமகா, சிரஷே நமக, கவசாய நமக, நேத்திரம் நமக, அத்திரம் நமகன்னு இவங்க சொல்லுவாங்க சமஸ்கிருதக்காரங்க. உங்கள் நோட்டு இது, உங்கள் நோட்டா இது? சிவாயனம், குருவே போச்சு. ஆமாம், அது எடுத்து இவர் ரங்கநாதன் தான் எடுத்தார். இவை துணை மந்திரங்களாக நிற்கும். இதில் பிரம்ம மந்திரங்கள் 5, அந்த முகம் சார்ந்த மந்திரம் 5 நம என்று முடியும். ஆனால் சடங்க மந்திரங்கள் நமன முடியும், வேற மாதிரியும் முடியும். பஞ்சபிரம்ம மந்திரங்கள், அதாவது 5 முகம் சார்ந்த மந்திரங்கள் சிவசக்தியை குறிக்கும், 5 தொழிலை குறிக்கும். கதவு திறந்திருக்கான் பாரு. ஆனால் இந்த 6 மந்திரங்கள் சிவனுடைய குணங்களை குறிக்கும், 8 குணங்களை குறிக்கும். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். 6 மந்திரம் தான் இருக்குது, 8 குணம் இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும். அதற்கு நாம் ஒரு செய்தி எழுதி கொள்ளணும். தூய உடம்பினாதல் என்பதில் இயல்பாகவே பாசங்களில் நீக்குதலை அடக்கணும். இயற்கை உணர்வினாதல்ங்கிறதுல முற்றுணர்வினாதலை அடக்கணும். இறைவனுக்கு எண்குணம் 6 குணங்களாக சொல்லுகின்ற மரபும் உண்டு. அந்த 6 குணங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா,
சுத்த சாட் குண்ணியன், குணங்கிறத குண்ணியன்னு அழைக்கிறாங்க. சுத்த சாட்டுனா 6, குண்ணியன் குணங்களுடையவன், குண்ணியவன். செஞ்சவுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த மந்திரத்தில். 13வது மந்திரம், சதாசிவலிங்கத்தில் 13வது மந்திரம். செஞ்சவுன்னா மிக செம்மையான அர்த்தம். சேகரின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சேகரினா தலைவி. மின்னுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு பெண்ணுன்னு அர்த்தம். இந்த பிரம்ம மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய முகத்துக்குரிய 5 மந்திரத்தையும் அங்க மந்திரம்னு சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ் முறையில் பண்ணும்போது தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீன் குலன்னு தமிழ் மந்திரத்தை சொல்லி அந்த உறுப்புகளை தொடுறோமல்ல, அதே மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி தொடுவாங்க. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அங்க மந்திரம்னு பேர் உண்டு. அங்க மந்திரம் என்று இதற்கு பெயர் உண்டு. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எத்தனாவது மந்திரம்? 13வது மந்திரம். 12, 13 2 மந்திரத்தினுடைய கருத்தை சுருக்கி சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஒரு தடவை எழுதிக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. தற்புருடம் கிழக்கு நோக்கியது. பழைய மந்திரத்தில் கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், மறைமலடிகளிலிருந்து கொடுத்துருக்குறோம், திரும்ப ரிஃபர் பண்ணிவிடுங்க. தற்புருடம் கிழக்கு நோக்கியது. அகோரம் தெற்கு நோக்கியது. சத்யோசாதம் வடக்கு நோக்கியது. வாமதேவம் மேற்கு நோக்கியது. ஈசானம் மேல் நோக்கியது. மேல் நோக்கி இருந்தாலும் 4 திசைகளையும் பார்க்கும். மேல் நோக்கி இருந்தாலும் 4 திசைகளையும் பார்க்கும். இந்த சதாசிவன் பற்றிய செய்திகளை சொல்லுகிற 2 நூல்களை அறிமுகப்படுத்துகிறார் மறைமலையடிகள். ஒன்று சிவ தர்மோத்தரம், இன்னொன்று சதாசிவ ரூபம். இன்னொரு நூல் பேரு சதாசிவ ரூபம். இதில் 12வது மந்திரத்தில் 12, 13 தானே இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். 12, 13 தானே. 13, 14, 12, 13 அங்கே எல்லாத்துக்கும். ஆமாம், 12, 13, 13, 14, 13, 14 எல்லாத்துக்கும். ஆமாம், 13, 14 பார்த்துட்ருக்கோம். 13, 14 பார்த்துட்டு இந்த 13வது மந்திரத்தில் நாலுள் நல் ஈசானம் தானே 13வது மந்திரம். அந்த மந்திரத்தில் நம்ம சேர்ந்து தெரிந்திருக்கிறோம். புதிய செய்தி என்னதுன்னா, சிவனுடைய முகங்களெல்லாம் சக்தி தான். முகங்களெல்லாம் சக்தி தான். இந்த சக்தி முகம், இருதயம், குய்யம், பாதம் என்ற உறுப்புகளாக நிற்கும். முகம், இருதயம், குய்யம், பாதம் என்ற உறுப்புகளாக நிற்கும். இந்த உறுப்புகளையெல்லாம் சாதகன் கருதுகோள் செய்ய வேண்டும். கருதுகோள்னா பாவனைன்னு அர்த்தம். கருதுகோள் செய்ய வேண்டும். அதுக்காக ஒரு சதாசிவ லிங்கத்தை எடுத்து, திருமேனி எடுத்து வச்சு 5 முகத்தோடு வச்சு, அது சதாசிவ லிங்கம் திருமேனி இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக சதாசிவன் திருமேனி இருந்தால் தான் நான் பூஜை பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது. என்ன செய்துக்கிடணும்? பாவிச்சுக்கிடணும். சரியா?
அதாவது இது முக்கியமான செய்தி, அதனால தான் ரிப்பீட்டட் பண்ணுறேன். சதாசிவலிங்க வழிபாட்டில் வாயு மந்திரத்தை சொல்லணும். வாயு மந்திரத்தை சொல்லணும். மனம் அந்த மந்திரத்திற்குரிய உறுப்பை கருதுகோள் செய்யணும். கருதுகோள் செய்யணும்னு அர்த்தம் பாவனை செய்யணும். முன்னாலே சதாசிவ சிலை இருந்தாலும் பார்க்கக்கூடாது, மனதில் தான் பாவனை செய்யணும். அப்போ தான் யோகம் வரும். பாவனை செய்யணும். கை அதற்குரிய கிரியையை செய்யணும். இப்போ அந்த மந்திரத்துக்கு ஒரு மலர் போடணுங்கிறது விதினா கை மலர் போடுற வேலையை செய்யணும். இதைத்தான் ஆகமத்தில் மந்திரம் கிரியை பாவனைன்னு சொல்கிறோம். ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. மந்திரம்னா அதற்குரிய மந்திரம், பாவனைனா எதற்குரிய மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த முகத்தையோ உறுப்பையோ நினைக்கணும். பாவனை கிரியைனா அந்த நேரத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, சூடம் காட்ட சொல்கிறாங்களா, பத்தி காட்ட சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். இவ்வளவுதான். இதைத்தான் சிவாச்சாரியர்கள் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. அது அவ்வளோ அழகாக திருமூலர் நமக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறார். 14வது மந்திரம் நெஞ்சு சிரம் சிகைங்கிற மந்திரத்தில் வரக்கூடிய செய்தியை பார்க்க போகிறோம். அம்மை பச்சை நிறமுடையவள், கதிரவன் போன்ற இறைவனுக்கு அவள் ஒளியாக இருப்பவள். தேவார பாடசாலையில் இதை நடத்தினேன். இதுக்குன்னு சிவப்பிரகாச மந்திரமே சொன்னேன். தேவார பாடசாலையில் சிவப்பிரகாசத்தில் இதுக்கு 2 மந்திரம் சொன்னேன்ல, இந்த இடம்தான். கதிரவனும் போன்ற சிவனுக்கு ஒளியாக இருப்பவள். இப்போ வர்ற பகுதி ரொம்ப முக்கியம், அதனால தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். சிவனுடைய சக்தியே அவளுக்கு 5 முகமாக இருக்கும். சிவனுடைய சக்தியே சிவனுக்கு உறுப்புகளாகவும் இருக்கும். உறுப்புகள் எதுனா இருதயம், சிகை, சிரம், கவசம். குய்யம்ங்கிறது இந்த எருவாய் கருவாயில் உண்மை விளக்கத்தில் இந்த வார்த்தை இருக்குது. எருவாய் கருவாய் வரும்போது வரும். நாம் மானிடர்கள் தானே, மானிடர்களுக்கு அந்த இறைவனை மானிடராக பார்த்தா தான் நமக்கு அது கைகூடும். அதனால் அப்படி காட்டுறாங்க. இருதயம் 1, சிகை 2, சிரம் 3, கவசம் 4, நேத்திரம் 5, அத்திரம் 6. இதை இறைவனுக்குரிய உறுப்பாக சொல்லணும். சதாசிவன் கையில் இருக்கக்கூடிய 10 படைக்கலங்களும் அம்மை தான், அருள் தான், சிவசக்தி தான். இந்த மந்திரத்தில் சுத்தமாக விந்துன்னு ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு மந்திரம்னு பொருள் எடுக்கணும். ஆக்சுவலாக விந்துன்னா சுத்தமாயை, மந்திரம்னு பொருள் எடுக்கணும். இப்போ எல்லாமே சிவசக்தி தான் சொல்லிட்டு இருந்த திருமூலர் இப்போ அதை மெதுவாக நகர்த்தி எல்லாமே மந்திரம்தாங்கிறார். 5 முகமும் மந்திரம்தான், 6 உறுப்புகளும் என்னது தான் மந்திரம்தாங்கிறார். 6 உறுப்புகளும் மந்திரம்தாங்கிறார். அஞ்சு முகங்களை குறிக்கிற மந்திரம் பஞ்சபிரம மந்திரம். இருதயம் முதலான உறுப்புக்குரிய மந்திரம் சடங்க மந்திரம். இந்த 11க்கும் சேர்த்து சங்கீதா மந்திரம். சங்கீதா அல்ல, சங்கீதா, சங்கீதா மந்திரம். சைவத்தில் சிவ என்பது மூல மந்திரம். இந்த 11 மந்திரங்களும் துணை மந்திரங்கள். 11 என்னது? 5 முகத்துக்குரிய பெயரை சொன்னாலே மந்திரம். ஈசானாய நம, தற்புருடாய நம, 5 முகத்துக்குரிய 5 மந்திரம். இருதயம் 6, சிகை 7, சிரம் 8, கவசம் 9, நேத்திரம் 10, அத்திரம் 11. சரியா? இதுதான் விஷயம். இதில் முகங்களுக்குரிய மந்திரம் நம என்றே முடியும். ஆனால் இருதயம் முதலிய உறுப்புக்குரிய மந்திரங்கள் நம என்றும் வேறு விதமாகவும் முடியும்.
5 மந்திரங்களும் ஐந்தொழில் சக்தி. இந்த 6 மந்திரம் சிவனுடைய 8 குணத்தை குறிக்கும். மந்திரம் 6 குணங்கள் 8ங்கும்போது இதை எப்படி சமப்படுத்துறதுனா, தூய உடம்பினானதல்ங்கிறதுல இயல்பாகவே பாசங்களில் நீக்குதல் அடக்கணும். இயற்கை உணர்வுங்கிறதுல முற்றுணர்வை அடக்கணும். அப்போ 8 எத்தனை ஆயிரும்? 6. முருகனுக்கெல்லாம் 6 தானே, முகம் தானே சொல்கிறோம், 6 ஆயிக்கலாம். எண்குணம்னு சொல்கிற மாதிரியே இந்த 6ஐயும் குறிக்கிறதுக்கு வார்த்தை இருக்குது. சுத்த சாட்குண்ணியன், சுத்தமான, சாட்டுனா 6, அதுலேருந்து வந்து தான் சஷ்டி. சாட்குண்ணியன், குணத்தை உடையவன் குண்ணியன். இந்த மந்திரத்தில் செஞ்சவுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு மிக்க செம்மையான, அதற்கு மிக்க செம்மையான அர்த்தம். சேகரின்னா தலைவி, மின்னுனா அம்மை. இந்த 5 மந்திரங்கள் அங்க மந்திரமாகவும் நிற்கும். அங்க மந்திரமாகவே நிற்கும். இந்த 5 மந்திரங்களும் ஏதாவது நிற்கும், அங்க மந்திரங்களாக நிற்கும். இதையெல்லாம் நமக்கு செய்கிறது கஷ்டங்கிறதுனால இவ்வளோ விரிவாக யார் சொல்லி தர்றது, யார் புரிஞ்சுக்கிடுறது? அதனால தான் நமக்கு வந்து அந்த தலையை நீ வணங்காய் சொல்லி, தலையை சொல்லும்போது தலையை தொட்டுக்க, தலையை சொரியனாலும் சொரிஞ்சிக்க, காதை சொல்லும்போது காதை தொட்டுக்குன்னு சிம்பிளாக வச்சுருக்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் இருக்குது. திருமடத்தில் தீக்கி வாங்கினவங்களுக்கெல்லாம் புஸ்தகமே கொடுத்து விட்ருக்காங்க. அவங்க இன்னும் முழு அனுஷ்டானமே ஒவ்வொரு நாளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறதுக்கு நான் விரும்பலை, நான் பண்ணுறது வந்து தமிழ் முறையில், அந்தந்த குரு என்ன முறையில் நம்மளை வழிகாட்டுறாங்களோ அந்த முறையை தான் பின்பற்ற முடியும், எனக்கு தெரியாத ஒன்று நான் தெரிஞ்ச மாதிரி சொல்ல மாட்டேன். அங்கே ஒரு ஐயா இருக்கிறாரு, தூத்துக்குடிக்காரர், அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு ரெகுலர் விசேட தீக்கை, அவர்கிட்ட யாரும் சொல்லி கொடுத்தார். ஏன்னா இதில் கொஞ்சமாவது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பூஜை வந்து வலுவாயிரும். இப்போ நான் ஏன்னா உங்களுக்கு இதை ரிப்பீட்டடாக எடுத்தேன்னா, இதில் சொல்லப்பட்டதை உங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் பாடம் கேட்குறீங்க, இது யாருக்கும் தடை கிடையாது. இதில் இருக்கிற யாருக்கும் இதில் எந்த தடையும் கிடையாது. அது வாங்கலை இது வாங்கலை ஒன்றும் கிடையாது. வருஷக்கணக்காக பாடம் கேட்டாச்சு. சித்தாந்தமே ஒரு என்னது தான், தீக்கை தான். சித்தாந்தமே என்னது தான், உபதேச தீக்கை. வகுப்பே ஒரு வேள்வி தான், இதை ஒரு உபதேச தீக்கை. இதில் சொல்லப்பட்டதில் உங்களால் முடிஞ்சதையெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம், ஒரு தப்பும் வராது, செய்து பார்க்கலாம். திருமந்திரத்தையும் நம்ம படிக்கிறோம், திருமூலர்கிட்ட நம்ம சும்மா இந்த இதுக்காக படிக்கலை, நம்ம அவர் கூடவே போகிறோம், தைரியமாக சொல்லலாம். எதுக்கு சொல்லணும்னா நம்ம இதில் ட்ரை பண்ணலாம், நிறைய ட்ரை பண்ணலாம், நம்மளை முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். பாவனை தானே பண்ணுறோம், முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதனுடைய பூஜை வந்து வலுப்பெறும். ஆமாம், யோகம் கைகூடும், நம்முடைய பூஜை மேலும் வலுப்பெறும், வலிமை உடையதாக மாறும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அனுபவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். டாக்டர் சொன்னார் பாருங்க தேவார வகுப்பில், அவர் மகள் கூட தியரிக்கு சம்மதிக்கலைங்கிறாரு. பாடம்னா எதாக இருக்கணுங்கிறாரு, புதிய புதிய விஷயங்களும் அனுபவமாகவும் இருக்கணும் அப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. ஆனால் நம்ம சைவத்தில் யோசிக்கிறோம், இதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்குதா அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. பாடத்தை அனுபவமாகிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு வரிக்காக தான் நான் உழைக்கிறேன், உயிர் வளரணும். என் உயிரும் வளரணும், உங்கள் உயிரும் வளரணும், விஷயம் இவ்வளவுதான். இறைவனை இழந்துடக்கூடாதுங்கிற வார்த்தை கூட தேவையில்லை, அவர் தான் போக முடியாத, அவர் தான் அரெஸ்ட்டு, அட்டமூர்த்தத்தில் அரெஸ்டாக இருக்கிறாரு. நம்ம வேலை செய்கிறதே ஒரு காரணத்துக்காக தான், என்ன வளரணும், என்னுடைய உயிரும் வளரணும், உங்கள் உயிரும் வளரணும், அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் எல்லாரும். நம்முடைய ஐயாச்சாமி அவர் வந்து நம்முடைய அந்த சதுரகிரி மகாலிங்கேஸ்வரர் கோயில் கரெக்டாக எந்த இடம் சிவா, எஸ்டிசி காலேஜுக்கு நேர் எழுத்தால நடந்து 500 மீட்டர் நடந்தால் அங்கே ஒரு கோயிலில் முற்றோதல் வச்சுருக்கிறாரு. கரெக்டாக இடத்து பேர் திப்பம்பட்டியா, திப்பம்பட்டி மேடு. சரி, ஒரு காலேஜாக ஸ்டாப், காலேஜ் ஸ்டாப். செல்லப்பம்பாளையம் பிரிவு, அங்கேருந்து வந்தால் செல்லப்பம்பாளையம் பிரிவு, ரைட் போகணும். அங்கே முற்றோதல் வச்சுருக்கிறாரு.
நான் வந்து சொற்பொழிவுக்கு போகிறேன், அதுக்காக உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் அதை வந்து இதில் இந்த ரூட்டெல்லாம் போட்டு ஒரு மெசேஜை போட்டு விட்ருங்க சிவா, நம்ம குரூப்பில் போட்டு விட்ருங்க. அதை வந்து போட்டு விட்ருங்க. நான் அதில் சொற்பொழிவுக்கு போகிறேன், 1 மணிக்கு அங்கே இருப்பேன். புதன்கிழமை தானே? புதன்கிழமை தான் சொன்னார் என்கிட்ட. புதன்கிழமை நான் அங்கே இருப்பேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க, முற்றுவதிலையும் கலந்துக்கிடலாம். கொஞ்சம் இந்த உணர்வுபூர்வமான வேலைகளில் நம்மளை நாம் ஈடுபடுத்தலாம். போதும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ராத்திரி பதிலாக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி உணர்வுபூர்வமான வேலைகளை என்ன செய்வோம் பார்ப்போம். சும்மா அவங்ககிட்டையும் சண்டையை போட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசுக்கு எங்கே போனால் அமைதி கிடைக்குதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது மாதிரி அதை நோக்கி போகலாம். கொஞ்சம் பயன்படுத்துங்க, சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திவிடுங்க. எல்லாருக்கும் அழைப்பு, நம்மளுக்கு அழைப்புன்னு அப்புறம் உங்களுக்கு என்ன அழைச்சா உங்களை கூப்பிட்டதுக்கு சமம் தானே. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திவிடு. சிவாய நம. அடுத்து திருவாசகம் பார்க்கலாம். இப்போ 1 மணின்னு சொல்கிறாங்களே, 1 மணின்னா உணவு எப்படி கொடுப்பாங்க?